நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் நெறைய வெட்டிங் ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆனா, இப்ப நடக்கிற ஒரு வெட்டிங் ஃபங்ஷன்ல வந்து மாப்பிள்ளை இறந்து போயிருப்பாரு. ஆனா, அவருக்கு தான் கல்யாணமே. ஓகேவா? இந்த மாரி ஒரு விஷயம் வந்து தாய்வான்ல நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப கூட நடக்குதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்புறாங்க. தாய்வான்ல வந்து ஒரு யங் மேன் இருக்கார்ல. அவர் வந்து கல்யாணம் ஆகாம இறந்து போயிட்டாருன்னா, அவர் சோல் வந்து நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கும்னு நம்பப்படுது. ஸோ, அவரோட சோல வந்து சாந்திப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆல்ரெடி இறந்து போன ஒரு கன்னி பெண்ணையோ, இல்லன்னா வந்து உயிரோட இருக்க ஒரு கன்னி பெண்ணையோ புடிச்சு கட்டி வச்சுருவாங்களாம். இது எப்படி இந்த கல்யாண ப்ராசஸ்லாம் நடக்குதுன்னு கேட்கிறப்ப எனக்கு ஷாக்கா இருந்தது. நீங்களே பாருங்களேன். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெட் கலர் என்வலப் எடுத்துப்பாங்களாம். அந்த என்வலப்குள்ள வந்து அந்த இறந்து போனவருடைய முடி, அதுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ, அப்புறம் கொஞ்சம் பணம் இது இருக்கும். இத வந்து ரோட்ல ரேண்டமா தூக்கி போட்டு போயிடுவாங்க. இத வந்து ஏதோ ஒரு பொண்ணு போய் பிக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளதான். அந்த பொண்ண தான் புடிச்சு அந்த இறந்து போன ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அந்த பொண்ணு வீட்லயே போய் பொண்ணையும் கேட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா டவுரியா வந்து நெறைய பணம் எல்லாமே வந்து அந்த இறந்து போன க்ரூமோட வீட்லருந்து குடுப்பாங்களாம். இந்த மாரி ஒரு ரியல் இன்சிடென்ட் வந்து தாய்வான்ல நடந்திருக்கு. 2009ல வந்து தாய்வான்ல மெய்லிங்ன்னு ஒரு பொண்ணு வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாம இந்த ரெட் என்வலப்ப பிக் பண்ணிடுச்சு. அவ்வளதான். அந்த செத்துப்போன க்ரூம் வீட்ல இருந்து வந்து இந்த பொண்ணு கேட்டு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணோட நிலைமை என்னன்னா, ஆல்ரெடி செத்து போனவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு சாகுற வரைக்குமே ஒரு விடோவா தான் வாழணுன்றது தான் ரிச்சுவல் ஓகேயா. அதனால வந்து இந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து பயந்து தான் வாழ்ந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து நெறைய விஷயம் சொல்லியிருக்கு. இந்த மாரி வந்து யாரோ என் பக்கத்துல படுத்திருக்க மாரி இருக்கு. யாரோ என் காதுகிட்ட வந்து மூச்சு விடுற மாரி இருக்கு. அது மாரி இந்த பொண்ணு ஏதாவது ஒரு மென்ன பார்த்துட்டாலோ, சைட் அடிச்சிட்டாலோ வந்து அந்த பேய் வந்து கோவப்படுது இந்த பொண்ணுகிட்ட. அந்த மாரிலாம் வந்து இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. இந்த மாரி கல்யாணம் பண்ணி வைக்கிற பெண்கள வந்து இந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம ஒண்ணு இறந்து போயிடுவாங்க. இல்ல கடைசி வரைக்கும் விடோவாவே வாழ்வாங்க போல இருக்கு. இது வந்து தாய்வான்ல நிஜமாவே நடந்த இன்சிடென்ட் தான். இது கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நீங்கலாம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல